ஸோ ஹியர் நீங்க பேஜ் கிரியேட் பண்றதுக்கும் இங்க தான் போகணும். ஸோ கோ டு பேஜஸ். ஸோ இதெல்லாமே நான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பேஜஸ். சரியா? ஸோ பேஜஸ் வந்து யூ கேன் கிரியேட் ஹியர். இங்கே கிரியேட் பேஜ் கொடுக்கலாம். இது நான் ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு ஆக்சஸ் வேணும்ல, இல்லைன்னா எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. சரியா? ஸோ நவ் ஐ ஆம் டேக்கிங் ஒன் பேஜ். இது வந்து நான் என்னோட ஓன் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா once you create a page you have to go inside the settings. ஃபர்ஸ்ட் இங்க ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்விட்ச் இருக்கும், ஸ்விட்ச் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கலி காமிக்கும் ஸ்விட்ச். தென் கோ டு செட்டிங்ஸ். சரியா? இங்க செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதும் கீழே வந்து you will have linked accounts. The linked accounts la poitu connect your Instagram and WhatsApp business number, not your personal number. Personal number eduthukaadu. WhatsApp for business. WhatsApp for business. Era WhatsApp for business irukumbodhu neenga ad run பண்ணும்போது அதுக்கு எடுத்துக்கோ, இல்லாம அது எடுத்துக்காது. ஓகே? சோ இத ரெண்டு நீங்க ஆட் பண்ணனும். and page setup la if you want to give access to anyone you can give access. அது நீங்க இங்க கொடுத்துக்கலாம். இங்க நீங்க கொடுக்கணும்ன்றது இல்ல. நீங்க வந்து நம்ம உள்ள மெட்டா சூட்டுக்குள்ள போய் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே? and how many of you have seen இதுல அந்த ஸ்மார்ட் கேம்பெயின் பூஸ்ட் னு சொல்லி கீழ ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல இருக்கா? இத கொடுத்திருக்காங்க. இல்ல நீங்க என்ன போஸ்ட் போட்டாலும் நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் பூஸ்ட் வரும், இதுல ரெண்டு ஒண்ணுதான். நீ Facebook இங்க வந்தா பார்த்த. நீ என்ன போஸ்ட் போட்டாலுமே கீழே வந்து பூஸ்ட் பண்ணிட்டுவான்னு கேட்கும். கிரியேட் ஆட், அங்க பூஸ்ட் இருக்கும், கிரியேட் ஆட். ஓகே? யூ கேன் கிவ் கிரியேட் ஆட். ஆனா வரும், ஒரு எல்லாருக்கும் வரும். இல்ல ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா? ப்ரொஃபஷனல், பர்சனல் இல்ல. சோ இங்க அதுலயும் பூஸ்ட் போஸ்ட், இன்ஸ்டால பூஸ்ட் போஸ்ட், இங்க வந்து கிரியேட் ஆட் இருக்கும். இது யாருக்குன்னா who don't know much about meta ads. சரியா? இது வந்து எக்ஸ்பிரஸ் கேம்பெயின் ஆர் ஸ்மார்ட் கேம்பெயின் நீங்க சொல்லிக்கலாம். கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் நிறைய வரணும், இல்ல எனக்கு ஒரு வீடியோக்கு நிறைய வியூஸ் வரணும்னா then you can run it. லீடுக்கு என்கொயரிக்கெல்லாம் இது நீங்க ரன் பண்ணாதீங்க. ஓகே? சோ நம்ம ஆட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் just you go and run this one. ஜஸ்ட் வந்து நீங்க எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்க. இல்ல let's see. கிரியேட் ஆடா? கிரியேட் ஆட் கொடுத்துட்டேன். கிரியேட் நியூ ஆட். கூகுள் ஆட்ஸ் அண்ட் மெட்டா ஆட்ஸ் ஒழுங்கா ரன் பண்ண தெரிஞ்ச எவனுமே கோயம்புத்தூர்ல இல்ல. அதனால நல்லா கத்துக்கு. நிஜமா சொல்றேன். ஓகே? சோ இங்க வந்து உங்களோட கோல் என்னன்னு கேட்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தீங்கன்னா அதுவே மிக்ஸ்அப் பண்ணும். இப்போ நான் சேஞ்ச் கொடுக்குறேன். என்னோட பேஜுக்கு நிறைய லைக் வரணுமா, இல்ல வெப்சைட் விசிட்டர் வேணுமா, லீடு வேணுமா, கால் வேணுமா, கேட்டலாக் சேல் வேணுமா, மெசேஜ் வேணுமா அப்படின்றது கேட்கும். ஓகே? இது வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா கிடையாது. ஓகே? உங்க இதுல நீங்க கொடுக்கும்போது இப்போ இந்த பேஜ் லைக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜ் லைக் கொடுத்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த ஆட் போகும்போதே அது கீழே ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்க ஃபாலோ கொடுத்துடலாம். ஆனா இன்ஸ்டா வந்து அந்த மாதிரி பட்டன் போகாது. விசிட் ப்ரொஃபைல்ல தான் வரும். சோ நீங்க பேஜ் விசிட் பண்ணி then you have to add. இங்க வந்து Facebookல ஈஸியா you can get followers. பட் இன்ஸ்டா உங்க கண்டென்ட் நல்லா இருந்தா மட்டும் தான் ஃபாலோவர் நிறைய வருவாங்க. ஆனா உங்களுக்கு ரெலவெண்டான ஃபாலோவர்ஸ் வேணும்னா அதுதான். இது வந்து எக்ஸ்பிரஸ் கேம்பெயின். இது வந்து குயிக்கா உங்களுக்கு ஒரு ஆட் ரன் பண்ணணும். ஐ டோன்ட் நோ எனிதிங்.
இப்ப எனக்கு பிக்சல் பத்தி தெரியாது அப்பெல்லாம் எனக்கு வந்து இப்ப நான் ஒரு போஸ்ட் இன்னைக்கு போட்டிருக்கேன், எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, கொஞ்சம் ஆனா எனக்கு வியூ காமிக்கணும், எல்லாரும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க எவ்வளவு வியூ வந்திருக்குன்னு பார்க்கணும்னா தென் யூ கேன் டூ திஸ். சரி, எதுல? யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷனுக்கு ஆகாது. நார்மலா பாக்குறவனுக்கு அது வந்து ஸ்பான்சர் தெரியாது. இல்லன்னா நிறைய பேருக்கு மில்லியன் கவுண்ட் எல்லாம் டச் ஆகாது. சரியா? இல்ல ஆக்சுவலி இவங்கெல்லாம் பூஸ்ட் பண்ணி பண்ணக்கூடாது. இன்ஃபுளுசர்ஸ்ன்ற போது பூஸ்டட் ஆடியன்ஸ் வரக்கூடாது. நீங்க பூஸ்டட் ஆடியன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அவங்க போடுற போஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்காது. சரி, நான் இப்போ ஒரு கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்கலி இருக்கு, சேவ் கொடுக்கலையோ? சரி சார், ஆட்டோமேட்டிக்கலி சேவ் கொடுத்தீங்க. ஐயோ, என்ன போற இடமெல்லாம் பிளாக் ஆகுது. சரியா? இங்க ஆட் கிரியேட்டிவ், யூ கேன் கிவ் வாட் எவர் ஆட் டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு. கீழே வந்து இங்க லைக் பேஜ் இருக்கும், அது கிளிக் பண்ணாவே ஃபாலோவர் ஆட் ஆயிடும். இது வந்து ஃபேஸ்புக்கு. சரியா? இது வந்து ஆடா ரன் ஆகும் மேம். இல் ரீச். ஐ ஹேவ் a பேஜ். இப்போ என்னோட நான் புதுசா கிரியேட் பண்ணிருக்கேன் பேஜ், எனக்கு வந்து 0 ஃபாலோவர்ஸ் இல்ல, உங்களால ஆட் பண்ணி 30 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஐ எம் கிளாத்திங் பிராண்ட். நான் வந்து எனக்கு ஒரு 1000-2000 பேர் வேணும்னா ஐ இமீடியட்லி ஐ கேன் டூ தட். ஏன்னா ஃபேஸ்புக்ல வந்து நான் ஆட் ரன் பண்ண போறேன். இப்போ எனக்கு என் பேஜுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன ஆட் செட் பண்றேன். இப்போ நான் வந்து இங்க டெக்ஸ்ட் கொடுக்குறேன், இங்க பட்டன் லேபிள் லைக் பேஜ்னு இருக்கும். ஸோ இந்த ஆட் வந்து இப்போ இவங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேல ஆட் இருக்கும், கீழே லைக் பேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணதும் என் பேஜை வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நீங்க என்ன லைக் பேஜ் வேற வேணும்? லைக் பேஜ் தான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். சோ லைக் பேஜ் இஸ் தி சிடிஏ. அவர் கீழ வந்து ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி, இது வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். ஸ்பெஷல் ஆட் கேட்டகரினா இப்போ நீங்க ஃபினான்ஸ் ரிலேட்டடா ரன் பண்றீங்க, இல்ல எம்ப்ளாய்மெண்ட், ஹோம் லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கும் என்னென்ன இருக்கு, 5 கேட்டகரி இருக்கும். இது இன்டர்வியூல மெட்டா பத்தி நல்லா தெரிஞ்சது இந்த கேள்வி 100% கேட்பான். என்ன இருக்கு? சோஷியல் இஷ்யூஸ், எலெக்ஷன் ஆர் பாலிடிக்ஸ். ஓகே, பாலிடிக்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து ஹவுசிங், அது இன்சூரன்ஸ், மார்டேஜ், லோன் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 4 இருக்கு. சரியா? 4 இருக்கா? இப்போ என்னோடது இது எதுவுமே, இப்ப நான் ஒரு பிஎஃப்எஸ்ஐக்கு ஒரு ப்ரோக்ராம் இங்க வி யூஸ் டு ரன், ஐசிஐசிஐ பேங்கோட இதுக்கு ஹையரிங், அதுக்கு நான் பண்ண ஸ்பெஷல் ஆட் கேட்டகரின்னு சொல்லிட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் கிளிக் பண்ணேன். ஓகே, தேவையில்லை, நீங்க ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி கிடையாது, அப்ப நீங்க வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். யூ கேன் டிசேபிள் இட், அவ்வளவுதான். நீங்க இது ரிலேட்டடா ஏதாவது ரன் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு எனேபிள் இட் அண்ட் யூ ஹேவ் டு லேபிள் இட். நான் இதான் ரன் பண்ண போறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஆட் ரன் பண்ணும்போது இந்த கேள்வி நான் கேட்பேன். சரியா? இப்போ ஆடியன்ஸ், நீங்க ஆடியன்ஸ் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் கோ ஹியர், மென்னா விமனா, ஏஜ் என்ன, லொகேஷன். லொகேஷன் நம்ம கூகுள் ஆட்ஸ்ல பார்த்ததுதான், அது நம்ம ஆட்ஸ்குள்ள போகும்போது இன்னும் நான் டீடைல்டா இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது மட்டும் நான் காமிக்கிறேன். சரியா? டீடைல் டார்கெட்டிங் எகெயின் நம்ம கூகுள் ஆட்ஸ்ல பார்த்ததே தான், டெமோகிராபிக், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர். இதனாலதான் சொன்னேன் கூகுள் ஆட் நீங்க ஒழுங்கா பாத்துக்கிட்டீங்கன்னா
இதுல நீங்க அது இதேதான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலே நடக்கும். சேம் இதேதான் இன்ஸ்டால, பட் இது வந்து ஃபேஸ்புக்கு அவ்வளவுதான். இன்ஸ்டால நீங்க பூஸ்ட் ரீல் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதேதான் கேட்கும் உங்களுக்கு என்ன வேணும்ட்டு. ஆனா ஃபார் லீட் ஜெனரேஷன் ஆர் என்கொயரி டோன்ட் யூஸ் திஸ். 100% ஜங்க் ஆகும். ஃபாலோவர்ஸ், வீடியோ வியூஸ், ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ ஒரு 4 பேருக்கு நாங்க ரன் பண்ணுவோம், 3 பேருக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, ஒருத்தங்களுக்கு வந்து பெருசா ஆகல. எங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆனது யாரு தெரியுமா? ஒரு ஹிந்தி ஹீரோயின். அந்த பொண்ணுக்கு ரன் பண்ண உடனே கரகரகரன்னு ஏறிட்டு இருக்கு. அது நான் ரன் பண்ணது எப்படின்னா, அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் வரும். பிலிப்பீன்ஸ், ஸ்ரீலங்கா, ஆப்பிரிக்கால ரன் பண்ணேன். ஏன்னா அங்க வந்து காஸ்ட் கம்மி. இன்னொன்னு பொண்ணுங்களை பார்த்தாவே லைக் பண்ணிடுவாங்க. சரியா? அப்புறம் இங்க டியூரேஷன், சூஸ் எண்ட் டேட் அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் அது நீங்க கொடுத்துக்கலாம். பட்ஜெட் வந்து இங்க 97 ரூபீஸ் வந்து ஆரம்பிக்கும். மினிமம் இட் இஸ் 97 ரூபீஸ். ஒரு சில டைம் 91 ஏதாவது காமிக்கிறேன், எனக்கு 91, ஒரு சில டைம் 72 காமிச்சது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். சரியா? ஆனா நாங்க அன்னைக்கு ஒருத்தங்க இங்க நம்ம ஸ்டூடெண்ட் தான், ரமணா ஸ்ரீன்னு சொல்லிட்டு இருப்போங்க, கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நாங்க ஆட் ரன் பண்றோம், ரிசல்ட்டே வரல, என் பாஸ் வந்து என்ன திட்டிட்டு இருக்காரு, ரொம்ப கம்மியா தான் ரிசல்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சொல்லி கொடுத்தவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எனக்கு கூப்பிட்டுச்சு. என்ன கேம்பெயின் ரன் பண்ண அப்படின்னு. ஃபாலோவர் கேம்பெயின். எவ்வளவு நாளைக்கு? 2 நாளைக்கு. 2 நாளைக்கு வந்து எவ்வளவு ரூபா போட்டேன்? 200 ரூபா போட்டேன். டார்கெட் இந்தியா ஃபுல்லா. உனக்கு எவ்வளவு வந்துச்சு? 20. 20 எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதே பெருசு. ஸோ நீங்க 100 ரூபாய்க்கெல்லாம் ரன் பண்ண ஒண்ணுமே கிடைக்கும். And even if you're running for 100, run only for Coimbatore. நீங்க 100 ரன் கொடுத்துட்டு இந்தியா ஃபுல்லா எப்படி நீங்க டார்கெட் பண்ணணும்? யூ கேனாட். ஸோ மினிமம் இங்க ரன் பண்றதா இருந்தாலும் ஒரு 300 ரூபாய்க்கு மினிமம் ரன் பண்ணுங்க. அப்பதான் ஏதா அதாவது நம்ம உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் அளவு இருக்கு இல்லையா, ஓடுறத விடுங்க, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு அளவு வேணும்ல, அந்த அளவுக்கு அது ஊத்தி விடுங்க. ஸோ மினிமம் 300, ஒரு 500 எல்லாம் கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி ரிசல்ட். தென் அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது எங்க உங்களுக்கு வேணும். அதாவது ஃபேஸ்புக் மேண்டேட்டரி, இது ரெண்டும் இல்லை. ஓகே. ஸோ அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட், அதாவது நமக்கு உள்ள போகும்போது இருக்கும். கூகுள் இருந்துச்சுல பிளேஸ்மெண்ட், தேர்ட் பார்ட்டி இது வேணுமா இல்ல யூடியூப் வேணுமா கேட்டுட்டு அதே தான் பிளேஸ்மெண்ட், அதை எங்க காமிக்கணும்ன்றது. ஸோ இங்க வந்து டிஃபால்ட்டாவே ஒண்ணுதான் செலக்ட் ஆயிருக்கு, ஃபேஸ்புக்ல மட்டும் தான் காமிக்குது. ஃபண்ட் ஆட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணா முடிச்சு. திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ். இப்படி குயிக்கா நீங்க வந்து அந்த ஆடியன்ஸ் முன்னாடி செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல இது பண்றாங்க. Facebook வேண்டாம் உங்களுக்கு. நீங்க வந்து நான் என்ன சொன்னேன், அதுதான் நீங்க வந்து when you don't know anything about Meta ads, you are not a digital marketer, go ahead and run. அதெல்லாம் நீங்க தாராளமா ரன் பண்ணலாம். பட் வாட் இஸ் த பர்பஸ்? இதுலயே ஒரு ஃபாலோவர் கேம்பெயின், அதுலயே ஒரு ஃபாலோவர் கேம்பெயின், வாட் வில் இட் டு? இஸ் கோயிங் டு கிவ் தி சேம் ரிசல்ட். அதுக்கு இந்த பட்ஜெட் தூக்கி ஒன்லயே போட்டு ரன் பண்ண வேண்டியதானே. இல்ல அதான் இப்ப நான் ரன் பண்றது ஃபேஸ்புக் ரன் பண்ணுவேன், இன்ஸ்டாவும் ரன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து 18 to 24 ஸ்டூடெண்ட்ஸ் நான் இங்க டார்கெட் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நான் ஃபேஸ்புக்ல டார்கெட் பண்ணேன். ஓகே. அது இப்போ என்னோட கசின் ஒருத்தருக்கு அபார்ட்மெண்ட்லயே 3rd இயர் முடிச்சுட்டு ஃபைனல், அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்து இங்கதான் வந்து பைத்தான் எல்லாம் படிச்சான். அவனுக்கு வேலைக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. சரியா? அவன் வந்து அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கான், நான் ஆர்மிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் போய் பார்த்தா அவன் ஜெமினில வந்து அதை கிரியேட் பண்ணி கேம் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கான் சும்மா உட்காந்து. So now if I want to target his dad is actively in Facebook. So he will be around some 50 to 53. So அவர் வந்து அந்த ஏஜ் கேட்டகரி இருக்கிறவங்க இன்ஸ்டா பெருசா வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. So they will go only for Facebook. So I will target அந்த Facebook. இப்ப நான் வந்து இப்ப நேத்து ஆண்ட் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தான் தமிழ்ல எழுதுனது.
ரவுத்திரம் பழகு இல்ல வந்து வடிவேலோட டயலாக் எல்லாம் போட்டு வந்து அந்த மாதிரி இருக்கிறது. நான் இப்போ ஃபுட்பால் வேர்ல்டு கப் எல்லாம் வரும்போது என்னோட இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். அப்படின்றப்போ நான் இன்ஸ்டா மட்டும் தான் ரன் பண்ணுவேன். ஏன்னா என்னோட க்ரௌட் அவங்க தான். நான் 50 years ஓல்ட டார்கெட் பண்ண மாட்டேன். நான் அங்க 1000 பேர் பார்த்து 5 பேர் வாங்குவாங்க, இங்க 1000 பேர் பார்த்து 800 பேர் வாங்குவாங்க. ஸோ யூ நீட் டு டிஃபைன் யுவர் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட். 2 பிளாட்ஃபார்மும் இது பெஸ்ட் இது நான் பெஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். உங்க ஆடியன்ஸ் எங்க இருக்காங்கன்னு பார்த்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்ல. என்னன்னா இப்போ நமக்கெல்லாம் வயசாயிரும், இவங்க எல்லாம் வருவாங்க. இப்ப வந்து இட் இஸ் லைக் ஏடிஎம்கே பார்ட்டி. அந்த லெகசி இருக்கு இல்லையா, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏடிஎம்கேவே இருக்காது. அதான் சொன்னேன். இட் வில் பி தேர் பட் நோ ஒன் வில் பி யூசிங்னு சொல்றேன். பட் இஃப் யூ வாண்ட் டு ரன் ஆட் யூ நீட் ஃபேஸ்புக். மேபி அது தெரிஞ்சனால தான் அப்படி வச்சிருக்கானுங்க, தான் தெரியும். பரவாயில்ல சொல்லு. நம்ப இப்படிதான் சொன்னேன். அதான் இப்படிதான் சொன்னேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பேஜ். நான் ஏன் அந்த பேஜ் விட்டு வெளியே வரேன்? பேஜ் இந்த பேஜ்ல இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு இஸ் ஆட் எக்ஸ்பிரஸ் கேம்பெயின் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஃபேஸ்புக்ல எக்ஸ்பிரஸ் கேம்பெயின் எப்படிட்டு திஸ் இஸ் ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா இருந்தா கூட ஆட் ரன் பண்ணா போகும். நான் வந்து ஆட் ரன் பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன். ஆனா அவங்களுக்கு ஜெனியூன்னு தெரியும். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இருக்கு. இப்ப இன்னைக்கு நீங்க கிரியேட் பண்ணி இன்னைக்கு அந்த ஹிந்தி ஆக்டர் சொன்னல அவங்களுக்கு நேத்து கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஆட் ரன் பண்ண சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதாவது அதான் நான் சொன்னேன், கோர்ஸ் ஆரம்பிக்கும் போதே கிரியேட் பண்ணி நீங்க எல்லாம் வந்து அதுல ஏதோ ஆட் பண்ணுங்க, போஸ்ட் போடுங்க, அதனால தான் சொன்னேன். அது வந்து அவங்களுக்கு ஜெனியூன்னு ஃபீல் ஆகணும். ஏன்னா நிறைய ஸ்பேம் அக்கௌண்ட் வருது. அந்த ஸ்பேம் ஃபில்ட்ரேஷன் பயங்கரமா பண்றாங்க. நாட் ஒன்லி ஃபேஸ்புக், லிங்க்டின். பண்ண முடியாது. புதுசா மறுபடியும் கிரியேட் பண்ணி இந்த கிமிக்ஸ் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் லிங்க்டின். ஃபேஸ்புக் போனாலும் கிடைக்காது. இருந்தேன் கிடைக்கும். ஆனா என்னன்னா நீங்க ஒரு மாய வலைக்குள்ள இருப்பீங்க. அதாவது இங்க இருந்து நமக்கு பிசினஸ் வருது. இப்ப நான் நினைப்பேன், எனக்கு இயர்லி ஐ எம் பேயிங் 1 lakh rupees, 1 or 1.5 lakh rupees, and I am getting 10 lakh rupees. பரவாயில்ல, into 10x எனக்கு வருதுட்டு. பட் நான் அதுல வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தேன் ஒரு 6 மாசம். கம்பெனியை விட்டுட்டு நான் ஃபுல்லா அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணேன். 6 மாசம் நான் ஒரு நாளைக்கு வரணும் கிட்டத்தட்ட 40 கால் 50 கால் பிஎன்ஐ காலை பேசுவேன். சரியா? அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா விசிபிலிட்டி நிறைய கிடைக்கும். நமக்கு பிசினஸ் வரும். பட் நான் அந்த எஃபர்ட்டை நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஐ ஹேட் பிளென்டி ஆஃப் டைம். என்ன பண்ணணும்னு தெரியல. தென் ஐ அப்கிரேடட் மோர் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்டராக்ஷன்லாம் பார்க்கும்போது அந்த 10 லட்சம் ரூபாய் நான் ஒரு மாசத்துல சம்பாதிக்கலாம். அவங்க ஒரு சர்க்கிள்ல போட்டு வச்சிருப்பாங்க, இதுதான் பெஸ்ட், இதுதான் உன்னோட இடம். So once you come out only you will feel okay, the world is much more bigger. ஆனா உள்ள போகும்போது உள்ள போறவங்க எல்லாம் they will be going as a newbie. அவங்களுக்கு தெரியாது. நீங்க பிஎன்ஐ மோசம்னு சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் இஸ் குட் எவ்ரிவேர். கேரளா ஆஸ் அ ஸ்டேட் இஸ் குட், பட் த பீப்புள்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதேதான். நானும் மலையாளி நான் சொல்றேன். நீங்க இல்ல நீங்க வந்து இப்போ இங்க ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா என்னங்க வேணும் வேண்டாம், அது திங்கிற ஆசையை போய் என்னமோ நம்ம ஃப்ரீயா போய் சாப்பிடுற மாதிரி. தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங் ஆட்டிடியூட். அவங்க மோசமானவங்கன்னு நான் சொல்ல. நம்ம தமிழ்நாடு தெரிஞ்சா வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தமிழ்நாடு வண்டியை பார்த்தாவே அவனுக்கு ஏதோ வந்து ஏன்னா இப்ப அங்க இருந்து நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க. சரி இருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து நான் என்ன சொன்னேன், கூகுள் ஆட்ஸ்ல we had everything in one dashboard. Here we'll be having separate dashboard for all those things. So first இதுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எங்கன்னா மெட்டா பிசினஸ் ஸ்வீட். இத வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மெட்டா பிசினஸ் ஸ்வீட் எதுக்கு? ஸ்வீட்னா ஆக்சுவலி என்ன?
collection of things. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டார், you will have ஒரு மினி பார் இருக்கும், ஸ்நாக்ஸ் பாயிண்ட் இருக்கும், அதுக்குள்ளே பிரைவேட் பூல் இருக்கும், you'll be having an லவுஞ்ச் ஏரியா, எல்லாமே இருக்கும். மைக்ரோசாஃப்ட் 360னா ஒரு மைக்ரோசாஃப்ட் பிசினஸ் ஸ்வீட் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்வீட். இங்கே அதே தான். நீங்க வந்து யூ ஹேவ் ஃபேஸ்புக் பேஜ், யூ ஹேவ் இன்ஸ்டாகிராம் பேஜ். சரியா? இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஹென்ஸ் போர்த் நீங்க வந்து இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு கமெண்ட் வருதுன்னா, டோன்ட் கோ அண்ட் கமெண்ட் இன் இன்ஸ்டாகிராம். இந்த டேஷ்போர்ட்லயே யூ கேன் கமெண்ட், யூ கேன் லைக், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், ரிப்ளை எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஐ ஷோ ஒன் பை ஒன். இங்க நான் டேட்டா இருக்கிறது எடுக்கிறேன். ஸோ இங்க வந்து யூ கேன் சி இன்பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ இன்பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் சி ஹியர் ஆல் மெசேஜஸ். மெசஞ்சர்ல வந்தது, இன்ஸ்டாகிராம்ல வந்தது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் கமெண்ட், இன்ஸ்டாகிராம் கமெண்ட் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் இங்க வந்து பிசினஸ் வாட்ஸ்அப், இப்போ வந்து ஐடி கார்ப்போட பிசினஸ் வாட்ஸ்அப் இதுல தான் இருக்கும். ஸோ ஆல் த மெசேஜஸ் வில் பி ஹியர். நான் தனித்தனி ஒவ்வொன்றுமே நான் ஹேண்டில் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதாவது நீங்க வந்து 50 நம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 50 பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புரியல? ஆக்சுவலி அது அப்படி இருந்தா ரொம்ப நல்லது. ஸோ இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் யூ கேன் ரிப்ளை ஃப்ரம் ஹியர். ஸோ இங்க வந்து ஸோ இங்க எல்லாமே வந்து யூ கேன் ஆக்சஸ் இன் ஒன் டேஷ்போர்ட். காட் இட்? ஸோ இன்ஸ்டாகிராம்ல என்ன, மெசஞ்சர்ல என்ன, இன்ஸ்டாகிராம் கமெண்ட், ஃபேஸ்புக் கமெண்ட் எல்லாமே இங்கே நீங்க லைக், ரிப்ளை, ஹைட் என்ன வேணா நீங்க இங்கே கொடுத்துக்கலாம். யூ நீட் நாட் கோ அண்ட் சி தனியாக ஒரு ஆப்ல போய் எதுவும் பார்க்க தேவையில்லை. எவ்ரிதிங் யூ கேன் ஹேண்டில் அட் ஒன் பாயிண்ட். கிளியரா? இன்பாக்ஸ் என்னன்ட்டு வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுலயே நீங்க ரிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லீட்ஸ் சென்டர். லீட் சென்டர்னா நம்ம இந்த ஆட் எல்லாம் ரன் பண்ணுவோம் இல்லையா? ஆட் ரன் பண்ணும்போது நமக்கு லீடு வரும் இல்லையா? we get lead. அதெல்லாமே இங்க இருக்கும். பட் நம்ம வந்து இங்க போய் we are not going to take the lead. அதாவது இந்த ஆட் ரன் பண்ண இங்க லீடு வந்திருக்குன்னு சொல்லி இருக்கும். நம்ம இன்னும் அட்வான்ஸ்டா நம்ம போய் வில் பி, அதாவது யூஸ்வலி என்ன முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம்னா லீட் ரன் பண்ணும்போது அந்த லீட் நமக்கு வரும், நம்ம எடுத்து கிளைண்ட்டுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். சரியா? நம்ம எப்ப பார்த்து நம்ம எப்ப அதை அனுப்பி அவங்க எப்ப பேசுறதுக்குள்ள அவன் வந்து போயிடுவான். ஸோ நவ் வி ஹேவ் அன் ஆப்ஷன். கூகுள் ஷீட் இருக்கு இல்லையா? கூகுள் ஷீட்டை வந்து இந்த ஆடு கூட இன்டகிரேட் பண்ணிடுவோம். இன்டகிரேட் பண்ணி அந்த கூகுள் ஷீட்டோட லிங்கை கிளைண்ட்டு கொடுத்துருவோம். நீங்க என்டர் பண்ணதும் அந்த ஷீட்ல என்டர் ஆயிரும், நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஸோ கிளைண்ட் கேனாட் டெல் எனக்கு லீடே வரல, இல்ல லேட்டா வந்துருச்சு, எந்த கதையும் சொல்ல முடியும். அதை நம்ம லீட் ஆட் ரன் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நீங்க பார்க்கும்போது இப்போ அந்த பிருந்தான்னு ஒரு லீடு வந்திருக்கு. ஸோ யூ கேன் கிளிக் ஆன் தட். நம்பர் இருக்கும் கீழே வந்து ஆல் த டீடைல்ஸ் வில் பி தேர். நான் லீட் கேம்பெயின் ரன் பண்றேன். இப்போ வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்க இருக்கும் பாருங்க. which class 12th do you have coding knowledge? No. இது வந்து இது ஏ ஒர்க் ஷாப் ஆட் ரன் பண்ணோம், அது கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கு. So which skill do you want to learn in 2026 and what is the reason? A, to improve myself. சரியா? இவ்வளோ அந்த 12th படிக்கிற போட்டு என்டர் பண்ணிருக்கு. ஆனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே மதுரை கஷ்டம் தான். இல்ல இது வந்து ஆன்லைன், இது ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்புக்கு மேபி அதனால ஜாயின் பண்ணாம இருந்திருக்கலாம். மேபி கோயம்புத்தூர் காலேஜ் ஏதாவது ஜாயின் பண்ணா என்னன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்பர் இருக்கா, ஓகே மதுரை முடிச்சு. நெக்ஸ்ட் அவங்களை ஆன்லைன் டார்கெட் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க கோயம்புத்தூருக்கு வரலாம், இல்ல கோயம்புத்தூர்ல அவங்க ஏதாவது ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க.
இங்க வந்து இவங்க ஜியோ இருக்குல்ல, ஜியோ இங்க வந்து கனெக்ஷன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ரயில் எல்லாம் எதுவும் ஒண்ணு கேட்டோம். அவன் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ எடுத்தபோது 3.1 ஸ்டார் தான். கழுவி ஊத்திருக்காங்க. சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா பேசுவானுங்க, எந்த சர்வீஸும் கிடையாது. கூட்டு சொன்னா ரிவ்யூ நல்லா இல்ல, நல்லா வேணான்ட்டு. ஒரு 10வது நிமிஷம் ஏஷியன் நெட் கூப்பிடுறோம். So they will give நம்ம நம்பர் அப்படியே பாஸ் ஆகும். இது வந்து this is my personal dashboard. இது நான் வந்து இவங்க லீட் ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்க. I will get all the details. அது அவங்கள வாலண்டியரா சப்மிட் பண்றது. and I will give a privacy policy. I will not misuse this lead. நான் மிஸ்யூஸ் பண்ணனா she can file a case. சரி, இது லீட் சென்டர். அது நீங்க எந்த தரத்துல கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்கீங்க. நீங்க ஆதார் எடுத்து போய் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கல்ல, அவனே ஒரு காப்பி வச்சுப்பான். அதனாலதான் நான் சொன்னேன் ஆல்வேஸ் ஹேவ் செகண்டரி ஒன். ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு கால் சார் அம்மாக்கு, லைக் உங்களோட பேர் வந்து நாமினேட் இருக்கு, இவங்க வந்து இன்னும் லோன் கட்டல, யார் நீங்க, உங்களுக்கு கரெக்டா ஆதார் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இப்ப இமீடியட்டா பண்ணியாகணும், இல்லன்னா வந்துட்டு நாங்க உங்க வீட்டுக்கே வந்து சார் கிளம்பி வச்சுட்டாங்க. யாருன்னே தெரியாது. நம்ம டீடைல்ஸ் அவ்வளவு இதா பக்காவா சொல்றாங்க சார். நம்மளுக்கு கூட அது நம்பர் தெரியாது. ஓகே, then coming to இங்க கான்டென்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்கன்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க இன்ஸ்டாகிராம், இங்க வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படி எல்லாம் இருக்கும். ஸோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அதான் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா. எங்க இது மானிட்டைசேஷன் ஆக்ட். You're earning on this content. காசு அந்த மாதிரிலாம் தெரியலையே. அதுதான் கம்மியா இருக்கு. சரியா? So இங்க வந்து you can see all those things. And the number of இத ப்ரொஃபைல் வியூ பண்ணுவாங்களா? இல்லையே. Number of meta accounts that have viewed your content at least once. Content includes reel, post, views. The number of times your content is played or displayed. Impressions. இது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் டேட்டா இருக்காது. ஏன்னா இங்க 518 இங்க மேபி அது Facebook ஓட இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். எதனால மானிட்டைசேஷன். ஓகே, இங்க வந்து பிளானர். இது வந்து யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஃபீச்சர். ஸ்கெட்யூல். ஆமா, ஆக்சுவலி நான் அப்படியே ஸ்கெட்யூல் பண்ணுவேன். நான் வந்து இப்போ ஒரு 6 மணிக்கு நான் பண்ணோம்னா அன்சர்டைனா இருக்கும். நம்ம 6 மணிக்கு எங்க இருப்போம்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த கான்டென்ட் முந்தின நாளே நம்ம கையில இருக்கும், இல்ல அன்னைக்கு காலையில இருக்கும். ஸ்கெட்யூல் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு அது வந்து சொல்லுவாங்க ஈவினிங் டைம் வந்து போஸ்ட் பண்ணா நிறைய ஸ்க்ரால் ஆகிடும். பட் வாட் ஐ வுட் சே, இஃப் யுவர் கண்டென்ட் இஸ் குட், இட் இஸ் கெட்டிங். அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ல நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா இது அது நீங்க 6 மணிக்கு வந்து கண்டென்ட் போட்டு போதும். ஈவினிங் ஏன் ஈவினிங் சொல்றாங்கன்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் லெஷர் டைம்ல இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்க்ரால் ரேட் அப்ப வந்து ஜாஸ்தி, பட் உங்க கண்டென்ட்டும் இருக்கும். இப்ப அந்த கேரளா சிஎம் ஓட வந்து ஒரு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இட் இஸ் ஆர்கானிக். அது வந்து அவர் வேணும்ட்டோ இல்ல எதுவும் பண்ணல, அதனாலவே வந்து பயங்கர. இது அவர் வேணும்னு பண்ணியிருந்தா மேபி. So now the content quality matters. இங்க வந்து you can schedule எந்த டைம் வேணும் அப்படின்றது வந்து you can schedule போஸ்ட் கொடுத்து போஸ்டா இல்ல ரீலா இல்ல கரோசல் என்னன்றது you can story carousel and you can schedule இந்த டைம். அது உங்க இன்ஸ்டாலே ஆப்லயே schedule ஃபீச்சர் இருக்கு. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது கிளைண்ட் நிறைய உள்ள அது ஒரு நம்ம ஹப்ஸ்பாட் அப்படி சொல்லிட்டு எல்லாம் வந்து வச்சிருக்கோம். ஹப்ஸ்பாட்ல எல்லாம் வந்து யூ வில் ஹேவ் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லா சோஷியல் மீடியாவும் இருக்கும். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அட் டைம் வந்து பிளாஸ்ட் பண்ணிடும். ஸ்கெட்யூல் போஸ்ட் யூஸ் பண்ணுங்க. அது பண்ணா உங்களுக்கு உங்களோட பாதி வேலை அதுவே பார்த்து. So better do that.
மந்த் ஒரு 5 posts இருக்குன்னா 1 month மந்த் வந்து கேலண்டர் இருக்கு பாரு. எத்தனை வருஷம் help பண்ணி வச்சிருக்கீங்க? இது போஸ்ட் ஆனது மந்த் அந்த மந்த்துக்கு தான் இருக்கோ. I think only for that month. I think only for that month. அந்த டைம்ல பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு வீக்குக்கே வந்துட்டு முன்னாடி நாள் பண்ணி வைக்கிறேன். இது என்ன மந்த்? நான் அப்படி பண்ண முடியல நாளைக்கு. இது ஜூனா? ஜூன் போயிடுச்சா? ஜூன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 30 days வந்து அப்படி ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேஷ்போர்ட், தட் இஸ் கால்ட் பிசினஸ் செட்டிங்ஸ். இங்கதான் நீங்க உள்ள வந்ததும் யூ நீட் டு கிரியேட் யுவர் ஓன் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ நீங்க கிரியேட் பண்ணணும். பிசினஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இங்க இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணதும் இங்க கீழே கிரியேட் a பிசினஸ் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். ஓகே, இங்க இந்த மெட்டா பிசினஸ் சூட் இருக்கு இல்லையா, அது கீழே இந்த கியர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் செட்டிங்ஸ். அது எல்லா டைம்லயும் இந்த கீழே அது இருக்கும். ஓகே, கிளிக் ஆன் டு தட். கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு வரும். உங்களுக்கு இது எம்டியா இருக்கும். ஓகே, ஒரு blank பேஜ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் போனதும் கிரியேட் a பிசினஸ் போர்ட்ஃபோலியோ. சரியா? இது வந்து நீங்க ஆல்ரெடி பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஆட் ரன் பண்றதுக்கு கிரியேட்டிங் பிசினஸ் ப்ரொஃபைல். சரியா? இது வந்து பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஒன்றும் பெருசா இல்ல. கம்பெனியோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பிசினஸ் இமெயில், அவ்வளவுதான் கிரியேட். ஒரு பிசினஸ் போர்ட்ஃபோலியோல ஒரு அக்கௌண்ட்ல 2 பிசினஸ் போர்ட்ஃபோலியோ தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இஃப் யூ ஹேவ் ஒரு 2 கம்பெனி இருக்கு உங்களோடது, ஐடி கார்ப் இருக்கு, இன்டெலெக்ஸ் இருக்குதுன்னா வாட் ஐ கேன் டூ இஸ் தட் ஒரு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி உள்ள 2 ஆட் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க 2 பிசினஸ் தனித்தனியா நான் 2 பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வைக்கிறேன்னா அதுக்கு மேல எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எனக்கு 2 கம்பெனி இருக்கு, அது போக 7 கிளைண்ட் இருக்கு. சரியா? ஆல் ஐ cannot create. So what I will do is that எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 2 பிசினஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவேன். ஒன்னு எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி கிரியேட் பண்ணுவேன், இன்னொன்னு கிளைண்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணுவேன். இந்த கிளைண்ட்டுக்கு கீழே ஐடி கார்ப்பையும் இன்டெலெக்ஸோடதையும் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கிளைண்ட்ஸ் இருக்கிறது கீழே இந்த 5 பேரோட ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது இந்த மாதிரி பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் இன்டெலெக்ஸ்க்கு பரவாயில்ல, அது நம்ம பிரச்சனை, நம்ம கம்பெனி நமக்கு தெரியும். இந்த 5 கிளைண்ட் அது ஆக்சுவலி நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர். ஆனா எவனா ஒருத்தர் ஏதோ ஒரு பாலிசி வயலேஷன் பண்ணா மொத்த அக்கௌண்ட் முடியும். சரியா? அதனால என்ன பண்ணணும்னா, கிளைண்ட் நீங்க வந்து வராங்கன்னா அவங்களுக்கு இது போர்ட்ஃபோலியோ இல்ல இந்த பிசினஸ் பேஜ் இல்ல அப்படின்னா கிரியேட் ஒன் ஃபார் தெம். இந்த பிசினஸ் போர்ட்ஃபோலியோ அவங்களை கிரியேட் பண்ண வச்சு அதுல இருந்து உங்களுக்கு ஆக்சஸ் எடுத்து உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணுங்க. டோன்ட் டு தட். அது இப்போ ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு பாலிசி வயலேஷன் வந்துதான் மொத்த அக்கௌண்ட் அடிவோம். நம்மளே எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா அது நம்ம பிசினஸ் போர்ட்ஃபோலியோல. இப்போ நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க, எனக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்க, நீங்க ஏதாவது பாலிசி வயலேஷன் பண்ணி உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீங்க வந்து தனி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் எடுத்துட்டீங்க, வேண்டான்னு சொன்னா என்ன கல்டிவேட் அப்படியே போயிடும், எனக்கும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கும். So that won't be a smooth exit. அதனால இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இந்த பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இது ஒண்ணுக்கு கீழே வந்து கிளஸ்டர் மாதிரி இருக்கும், நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இஃப் அ கிளைண்ட் டசன்ட் ஹேவ் ஒன் திங், இந்த போர்ட்ஃபோலியோ இல்லாட்டினா இப்ப நீங்க பண்ணக்கூடிய ஸ்டெப்பை உங்க கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சஸ் எடுங்க. ஓகே, ஸோ பிசினஸ் போர்ட்ஃபோலியோ நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்ப இந்த கிளாஸ் முடிச்சோன்னா இந்த பேஜ் ஃபுல்லா செட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து we'll see on Monday. சரியா? I'm going very slow with this. அதனால வந்து புரியல என்ன யாரோ சரியா? இப்போ பிசினஸ் போர்ட்ஃபோலியோக்குள்ள போனதும் once you create a business portfolio, இங்க பிசினஸ் இன்ஃபோன் இருக்கும். ஓகே, இந்த பிசினஸ் இன்ஃபோல you are not going to do anything. இங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடி இருக்கும். ஓகே,
இங்க வந்து பிரைமரி பேஜ் உங்க ஃபேஸ்புக்கோட பேஜ் எல்லாம் இருக்கும். நேர கீழே வந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஆட் பண்ண சொல்லுவோம். சரியா? இந்த இமெயில் ஆட் பண்ணி அங்க முன்னாடி கொடுத்துருக்கீங்க, அது ஆட் ஆகலாம். நீங்க ஆக்சஸ் வாங்குவீங்க. சொல்றேன். அதுதான் இந்த பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடி பார்த்து வச்சுக்கோங்க சொன்னேன். சரியா? அதுக்கு வாங்குன ஆக்சஸ் யூஸ் பண்ணுவீங்க. முன்னாடி வாங்குது பேஜ்க்கு வாங்குது. ஆக்சஸ் இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி லைக் அதுக்கு நம்ம ஆல்ரெடி ரிமூவ் ஆக்சஸ் கொடுக்க முடியும். அது வந்து Facebook பேஜுக்கு. நீங்க இங்க வந்து தனித்தனி ஆக்சஸ் வாங்கணும். சோ நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தேன், ரிமூவ் நம்மளே பண்ணிக்கலாம். பண்ண முடியாது அப்படினு சொன்னா இப்போ நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து அதாவது இப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னா வெளிய வர முடியாது. என்னோட மட்டும் இல்ல, அந்த வின்சென்ட் அண்ட் ரெடிஸ் அவங்க ரிமூவ் பண்ணல. ஆனா ரிமூவ் பண்ணணும். இல்லன்னா நீங்க வெளிய வந்துருங்க. நமக்கு தேவையில்லாத வேலை. சரியா? Go and add your mail ID. Mail ID already you would have given. ஆனா இன்னொரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இது நீங்க ஆட் பண்ணலனா the events manager குள்ள போகும்போது உங்களுக்கு மெயில் ஐடி எல்லாம் திருப்பி போய் பண்ணிட்டு வாங்க சொல்லுங்க. So you have to go walk all the way back and then you have to do it. சரியா? கிளியரா இது வரைக்கும்? Now the users இங்க people இருக்கு. people, partner and system user னு மூணு இருக்கு. people னா இப்ப நான் I am owning a company. You are my digital marketing team. I am adding you. சரியா? I am adding you. நீங்க வந்து இது எல்லாருமே வந்து ஆக்சஸ் வச்சுக்கோங்க, இது ரன் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. So you are people. உங்களோட Facebook பேஜ், உங்க Facebook பேஜ் இருக்கு இல்லையா, எப்படி ஆட் பண்ணணும்னா இப்ப புரிஞ்சுதா? பீப்புள்னா யாருன்னு, ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கிற ஆட்கள் இல்ல ஒரு ஃப்ரீலான்சர். பாபாஷ் உங்களை வந்து பீப்புளா தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஒரு ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி இருந்தா யூ கேன் இண்டிவிஜுவல் பர்சனா நீங்க வந்து பீப்புள்ல ஆட் பண்ணிக்கலாம். Facebook அக்கவுண்ட் இல்ல Instagram அக்கவுண்ட் தான். கண்டிப்பா Facebook அக்கவுண்ட் தான். 100% Facebook அக்கவுண்ட். Then give invite people. இங்க அவங்க மெயில் ஐடி கொடுங்க. அப்ப ஜஸ்ட் கொடுக்குறேன் மெயில் ஐடி. டெம்பரரி ஆக்சஸ் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஜெஷினா உங்க ஐடி சொல்லு. உன் பேர் பெருசா இருக்குது. ஆண்டோ சொல்லு. நீ என்ன ஜெஷினா அருண்குமார் வச்சிருப்ப? இல்ல, ஏ ஜெஷினா @gmail.com. ஓகே. சோ டெம்பரரி ஆக்சஸ் கொடுக்கறத கொடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு. அந்த மாதிரி வந்து if you want temporary access எந்த நாள் வரைக்கும் வேணும்ன்றது you can give it. Then give next. இங்க வந்து basic access, partial access எல்லாம் இருக்கும். If you want to give full access, you can give full access. சரியா? ஆனா full access கொடுக்கும்போது ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அறம் போறவங்களை எடுத்து கொடுத்துட கூடாது. உங்களுக்கு ஃபினான்சியல் எல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது. You can't add money, you can do nothing. ad செட் பண்ணி வைக்கலாம். You cannot run the ad. அப்புறம் இங்க வந்து என்னோட Facebook பேஜ், ஆட் அக்கவுண்ட், கேட்டலாக், ஆப்ஸ் அந்த மாதிரி நான் எல்லாமே இருக்கு. பிக்சல்ஸ் ஆட் பண்ணது எல்லாமே இங்க இருக்கும். நான் எல்லாமே கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து எஸ், இப்போதைக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு I'm giving full and giving. இது அதான் ஃபுல் கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்வைட் வித் ஒன் அசெட் அப்படி கொடுத்தோம்னா இவங்களுக்கு மெயில்ல போகும். சரி, மெயில்ல போகும். மெயில கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிட்டு லாஸ்ட் இது அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு அக்செப்ட் பண்ணோம்னா யூ வில் கெட் தி ஆக்சஸ். சரியா? அசெட்னு இப்ப நான் ஃபேஸ்புக் ஆட் பண்ணிருக்கேன்ல, அது வந்து ஒன் அசெட். இன்ஸ்டானா 2 அசெட், ஆட் அக்கவுண்ட் ஆட் பண்ணா 3 அசெட். அந்த மாதிரி இப்ப இந்து சதீஷ் இஸ் ஒன் ஆஃப் தி பீப்புள். சரியா? இது தெரியும் எல்லாருமே. ஃபுல் நான் கொடுத்துருக்கேன். If I want to, அவங்க ஆக்டிவா இல்ல, அது நோ ஆக்டிவிட்டினா they haven't done anything. 7 days இருக்கு. இப்ப நான் ரிமூவ் பண்றேன்னா I can remove here, assign asset, edit பண்ணலாம். anything I can do here. Okay, this is for people. ஒரு இண்டிவிஜுவல் நீங்க ஆட் பண்ணனும்னா இது பண்ணிக்கலாம். If you are giving it to an agency, இல்ல நீங்க ஒரு ஏஜென்சி நீங்க இன்னொருத்தங்க கிட்ட இருந்து எடுக்க போறீங்கன்னா then you have to go with partner.
ஓகே, இங்க எப்படி கொடுக்கணும்னா add Business idea. give partner access, give a partner access to your asset. அதாவது நீங்க கொடுக்க போறீங்களா அப்படி. இங்க add a partner asset, sorry ask, sorry அதான் பார்த்தேன் நம்ம ரெண்டுமே add இருக்கு. ask a partner to assign you their act. அதாவது நான் ஏஜென்சினா செகண்ட் ஒன், நான் ஏஜென்சி கொடுக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒன். இங்க நான் கொடுத்துட்டேன்னா get started, கான்டாக்ட் இமெயில் அவங்களது, பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடி அவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடி கொடுத்துட்டு என்ன ஆக்சஸ்ன்றதையும் கொடுத்து யூ கேன் கிவ். நெக்ஸ்ட் பெர்மிஷன் போகும், கிரெடிட் லைன் அண்ட் ரிவ்யூ. எனிமெயில் அது உங்க பிசினஸோட ரோல் என்ன, மீடியாவா ஏஜென்சியா, பார்ட்னரோட ரோல் என்ன, மீடியாவா ஏஜென்சியா அதர் பார்ட்னர், உங்க பிசினஸ் என்ன, பார்ட்னரோட பிசினஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ மேஜர்லி எல்லாரும் பண்றது என்னன்னா அந்த மேல பீப்புள் தான் ஆட் பண்றாங்க. பட் நீங்க ஏஜென்சி வைஸ் போறீங்கன்னா நீங்க எனக்கு கொடுப்பீங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் பீப்புளுக்கு அசைன் பண்ணுவேன். ஆனா இப்ப நீங்க ஒரு இதுக்கு 2 பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடி தானே இருக்க முடியும். அது கீழே நிறைய இருக்கலாம், அப்ப கொடுக்க இப்ப நீ கிரியேட் பண்ணிட்டு என்ன எனக்கு ஆக்சஸ் கொடுத்து வச்சுக்க, அது நம்ம எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். நான் 2 பிசினஸ் போர்ட்ஃபோலியோ தான் கிரியேட் பண்ண முடியும். அவங்க கிட்ட வந்து அந்த பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடில அவங்க நிறைய டிஃபரண்ட் கிளையன்ட்ஸ் ஆட்ஸ் ரன் கண்டினியூ ரன் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாத்தோட ஆக்சஸும் வந்துரும். அந்த பர்టిక్యులர் அக்கவுண்ட் மட்டும் தான் அது செலக்ட் பண்ண முடியும். நான் அதுக்குள்ள போய் தான் கொடுக்கவே போறேன். இப்போ இது எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்போட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடி, எனக்கு அதே மாதிரி இன்டெலெக்சுவல் தனியாக பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடி இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ என்னோடது வந்து ஐடி கார்ப்புக்கு இன்டெலெக்சுவலுக்கும் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். தசரா ஃபேஷன் ஒண்ணு அவங்க கிரியேட் பண்ணி எனக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களோட தனித்தனியா நம்ம போய் வியூ பண்ணுவோம்னா, இது நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் கேம்பெயின் எடுத்து அப்புறம் சோ இவங்களோட ஒவ்வொரு தனித்தனியா அதான் சொல்றேன். கம் டு தட். அதான் இப்பதான் நம்ம we are adding people, சரியா? சோ ஏன் பார்ட்னர் ஆக்சஸ்னா, இப்போ பெரிய ஏஜென்சிகள் எப்படின்னா they'll be having one prime account, சரியா? இப்போ ஸ்னேகா வந்து எனக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்னா she is a company, I am a company, it's for B2B, சரியா? You are giving it to me. நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இவங்களை எல்லாம் பீப்புளா சேர்த்துப்பேன் எனக்கு கீழே. ஸோ நாளைக்கு நீங்க வந்து என்ன மட்டும் தூக்கினா போதும். நீங்க பீப்புள் ஆட் பண்ணீங்கன்னா ஆண்டோ வந்து ஒண்ணு பண்ணுவாங்க, ஜெஷின் ஒண்ணு பண்ணுவாங்க, எல்லாரும் ஆட் பண்ணிட்டு இதுல யாரு ஆண்டோ யாரு ஜெஷினான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆண்டோ திடீர் ரிசைன் பண்ணிட்டு போறப்ப யார் ரிசைன் பண்ணிட்டு போனாலும் தெரியாது. இது கம்பெனி டு கம்பெனி. B2Bனா கோ வித் பார்ட்னர்ஸ், சரி. இண்டிவிஜுவல்னா கோ வித் பீப்புள். சிஸ்டம் யூசர்ஸ் யூ won't be using. ஏன்னா வந்து இதுல CRM இன்டகிரேஷன் பியூர்லி டெக்னிக்கல். அதாவது இஃப் இதுல லீட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே எடுக்க போறீங்கன்னா யூ ஹேவ் டு இன்டகிரேட் வித் இட். இப்போ லீட் உள்ள வருது, அது ஆட்டோமேட்டிக்கா ஆடே ரன் பண்ண ஆரம்பிக்கல. அது வேற இது வேற. CRM இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு Zapier மாதிரி Zoho CRM எல்லாம் இருந்தா நீங்க இது கூட எடுத்துக்கலாம். சரி, அது இப்ப நமக்கு தேவையில்லை. ஸோ திஸ் டூ இஸ் இனஃப். இப்போ இங்க வந்து அக்கவுண்ட்ஸ்ல நீங்க வச்சிருந்த பேஜ் வந்து இங்க காமிக்கும். ஓகே, the page will be shown here. யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்குன்னு காமிக்கும். If you want to add someone, already people add பண்ணி வச்சிருப்பீங்க. people add பண்ணோம்னா not every asset will be assigned to him. இப்போ ஆட் பண்ணும்போது only Facebook மட்டும் தான் அசைன் பண்ணிருப்பேன், வேற எதுவும் அசைன் பண்ணிக்க மாட்டேன். So இங்க நான் அசைன் பண்ணா I can assign people or assign partner. Okay, I can do it. பார்ட்னரா மட்டும் தான் சார் அசைன் பண்ண முடியும். பீப்பிள்னா பீப்பிள். Yes. Next வந்து இங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டும் அதே மாதிரி தான். அசைன் பார்ட்னர்ல பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அது நீங்க இப்ப நான் உங்களோட பர்சனல் அக்கவுண்ட் தான். ஆமா, அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. அங்க வந்து நான் மெயில் ஐடி கொடுக்குறேன், இங்க மெயில் ஐடியா பிசினஸ் ஐடி கொடுக்குறேன். இப்ப நான் வந்து நாங்க 2 பேரும் பிசினஸ் டு பிசினஸ் தான். இஃப் ஷீ இஸ் கிவிங் அன் பீப்புள் ஆக்சஸ் நோ ஹார்ம், அதுல இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன சிஸ்டமேட்டிக்கா போகணும், பயங்கர ப்ரொஃபஷனலா போகணும்னா வீல் டூ தட். இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் அதே மாதிரி தான். நம்ம இன்ஸ்டாகிராம் இங்க லிங்க் பண்ணலன்னா யூ ஹேவ் டு ஆட் யுவர் இன்ஸ்டாகிராம். மேல வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கும். You have to add your Instagram here.
இது முன்னா த்ரெட்ஸை வந்து இப்பதான் வந்து உள்ள இன்டகிரேட் இப்பதான் ஆடே வந்து ரன் பண்ணட்டுமா இல்ல பேரலல் போஸ்ட் பண்ணட்டுமா எல்லாம் கேக்குது. முதல்ல வந்து நீங்க இன்ஸ்டால போஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஆட்டோமேட்டிக் இப்பதான் த்ரெட்ஸுக்கே வந்து ஃப்ளோட் ஆகுது. இவங்களே த்ரெட்ஸை பெருசா மதிக்கல. வாட்ஸ்அப் அக்கௌண்ட் as I said it should be your business account. சரியா? இது மூணுமே வந்து பேஜ், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். பேஜ்னா ஃபேஸ்புக் பேஜ். இது மூணுமே வந்து கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்ப எந்த பீப்புளுமே நீங்க ஆட் பண்ணலன்னா நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. யூ வில் பி த சோல் ஆக்சஸ். ஓகே, இது வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணி வைக்கணும். ஓகே, அண்ட் ஒரு ஆட் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு நேம் மட்டும் தான் கேட்கும். It will be automatically assigned. Okay, இங்க add இருக்கும். Create a new ad. If you need to run an advertisement, you need to have an ad account. இதெல்லாம் நான் வந்து பேஜ் ஆட் பண்ணிட்டேன், இன்ஸ்டா ஆட் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் ஆட். இப்ப நான் என்ன சொன்னேன், இரு சொல்றேன், ஏன் பதற? காமர்ஸ் அக்கௌண்ட் மிச்சம் எல்லாத்தையும் பார்த்திருக்கியா? சரி, அப்ப சொல்லு. டேட்டா சோர்ஸ் என்ன சொல்லு. நீங்க வாட்ஸ்அப் லீட்ஸ் ரன் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இல்ல அதாவது நீங்க வந்து இதுல சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுவீங்கல்ல. சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணும்போது நீங்க வந்து கமர்ஸ் அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணலாம். நம்ம இப்ப சேல்ஸ் கேம்பெயின்ல இதுல எதுவும் ரன் பண்ணல. பிசினஸ் அசெட் குரூப்னா அசெட்னாவே மேல இருக்கிற அந்த பேஜஸ், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இதெல்லாம் தான். ஸோ இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு 10 ஃபேஸ்புக் யூ கேன் ஆட் மல்டிபிள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். இப்போ எக்ஸ்ப்ளோர்னு நான் வந்து பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன். ஐ கேன் ஆட் மல்டிபிள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். இதுக்கு 2 ஃபேஸ்புக் அக்கௌண்டா, ஐடி கார்புக்கு இன்டெலெக்ஸுக்கும் 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா, 2 வாட்ஸ்அப் அக்கௌண்டா. இப்ப இந்த பிசினஸ் அசெட் குரூப்னா நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்பனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இதை குரூப் பண்ணி வச்சுப்பேன். அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு யார் அசைன் பண்ணணுமோ ஆனா அசைன் பண்ணிப்பேன். எக்ஸ்ப்ளோர் இருக்கு, இங்க நான் வந்து யாராவது அசைன் பண்ணிருக்கணும் அந்த அசெட் குரூப்புக்கு இங்க அசைன் அசெட் கொடுக்கலாம். அசெட் கொடுத்து அந்த ஃபேஸ்புக் பேஜ், ஆட் அக்கௌண்ட், இன்ஸ்டா இதெல்லாமே கிரியேட் பண்ணிட்டா இப்ப இது ஒரு அசெட் குரூப். புரியுதா இல்ல? அதுக்கப்புறம் நான் இங்க அசைன் பீப்புள் ஆர் அசைன் பார்ட். சோ இது எதுக்குன்னா நான் ஒரு பிசினஸ் போர்ட்ஃபோலியோக்குள்ள மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கேன். பட் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இட் வில் பி கன்ஃபியூசிங். நீங்க அதான் சொன்ன, நான் இதெல்லாம் வந்து இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் வாட் இப்ப நீங்க பேஜ் இருக்கு, யூஸ் பண்ற பேஜா இல்ல சும்மா இது ஐடி கார்பரேட். அதே எக்ஸ்ப்ளோர் ஐடி ஐடி கார்டு அது ஃபர்ஸ்ட் வேற அந்த ஏஜென்சிக்கார கிரியேட் பண்ணாங்க. நேம் மாத்த முடியாதா? அது ஏதோ சின்னதா ட்ரை பண்ணா வந்து வேற நம்ம ஃப்ரெண்டோட வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எதுக்கு அப்படிதான் விட்டாரு. இது அக்கௌண்ட் தான், பிசினஸ் போர்ட்ஃபோலியோ தான். அதெல்லாம் வெரிஃபைடு. திஸ் இஸ் ஆல்ரெடி 10 வருஷம் ஆச்சு அதெல்லாம் கிரியேட் பண்ணி. அதனால ஆட் ரன் பண்ணும் போதுல இதான். ஓகே, சோ இது வரைக்கும் கிரியேட் பண்ணி வைங்க. அண்ட் மண்டே இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், பிசினஸ் ஸ்வீட் முடிச்சாச்சு, பிசினஸ் செட்டிங்ஸ். ஸோ மண்டே வந்து அந்த பிக்சல் இன்டகிரேஷன். என்ன பிக்சல் என்னது? பிக்சல் இன்டகிரேஷன் யாருக்காவது தெரியுமா? கூகுள் டாக் மேனேஜர் மாதிரி ஃபேஸ்புக் பிக்சல். டாக் மேனேஜர் இல்ல, கூகுள் டாக், பேஸ் டாக், பேஸ் பிக்சல். பேஸ் டாக் தான் அந்த பேஸ் டாக் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் டாக் எப்படி அதே தான் ஹெட் செக்ஷன்ல கொண்டு போய் நீங்க பண்ணணும். இதுக்கு ஹெட் செக்ஷன் அங்க என்ன பண்ணீங்க? இன்னொன்னு இதுல வந்து இதுலயும் சரி கூகுள்லயும் சரி, கூகுள்ல மேண்டேட்டரி நீங்க வந்து எல்லாமே வெப்சைட்டுக்கு தான் நீங்க லேண்ட் ஆகுறீங்க. இங்க வந்து நீங்க சேல்ஸ் கேம்பெயினும் லீட் கேம்பெயினுக்கு தான் நீங்க வந்து வெப்சைட் போவீங்க. மத்த எதுவுமே வெப்சைட்டுக்கு போகாது. லீட் கேம்பெயினுமே எனக்கு வெப்சைட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னா இது
சரி இப்ப நீங்க வெப்சைட் போக வேணாம் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு நாளைக்கு ஒரு கிளைண்ட் உங்களுக்கு சேல்ஸ் கேம்பெயினுக்குனே வருவான். என்ன பண்றது? எல்லாமே ஹெட்டர் செக்ஷன். HFCM இருக்குல்ல, வெப்சைட்டோட. அதாவது நான் சொல்றேன்ல, ஆல் தி ஆட்ஸ், எனி ஆட் யூ டேக். அதேதான் நீங்க கூகுளுக்கு என்ன பண்ணீங்க, HFCM போய் ஹெட்டர் செக்ஷன் ஆட் பண்ணீங்களா, அதாவது அதேதான் லிங்க்டின், அதேதான் ட்விட்டர். அப்ப நீங்க இதெல்லாம் சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ண முடியாது. லைக் அவங்க இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே தான் சேல் பண்ணிட்டு நீங்க வந்து இன்ஸ்டாகிராமோட மெசஞ்சருக்கு நீங்க டைவர்ட் பண்ணலாம். சேல்ஸ் கேம்பெயின்ஸ்ல என்ன மாதிரி இ-காமர்ஸ்க்கு ஷாப்பிங் ஆட்ஸ் ரன் பண்றோம்ல அதே மாதிரி. இல்ல இப்போ லீட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நமக்கு வந்து தேங்க்யூ பேஜ் அந்த மாதிரி ரன் பண்றோம்னா மெட்டால நான் அதை ரன் பண்ண மாட்டேன். பட் ஒரு கிளைண்ட் வராங்க, எனக்கு வெப்சைட்ல தான் வந்து அவன் வந்து லீட் ஃபார்ம் ஃபில் பண்ண, அதை ட்ராக் பண்ணி கொடுக்கணும். மெட்டால் உங்களுக்கு ஜாஸ்தி வரக்கூடியது யார் தெரியுமா? உங்களுக்கு அது இல்ல, இ-காமர்ஸ் பிராண்ட் தான் ஜாஸ்தி வருவாங்க. அப்படி இல்ல, அவன் எனக்கு தேவைன்னா ஆட் டு கார்ட் எவ்வளவுனா பர்ச்சேஸ் பண்ணான். இப்ப ஏர்டன் வர இதுக்கு பிராண்டுக்கு ரன் பண்ணோம், அவன் வந்து கிளியரன்ஸ் சேல் சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 சேல் நடந்துருச்சு. இப்ப அடுத்தது அவன் ஏதோ சேல் நடக்கும்போது எனக்கு அந்த டேட்டா வேணும்ல, ஐ நீட் த டேட்டா. இட் இஸ் லைக் யூ ஆர் அப்பாயிண்டிங் எ செக்யூரிட்டி கார்டு, சரியா? கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க, ஆனா என்னன்னு சொல்லல, என்ன பண்ணணும்னு சொல்லல. ஓகே, நீங்க செக்யூரிட்டி கார்டை நிப்பாட்டிட்டு நீ வரப்போற எல்லா காரோடையும் இன் டைம் அவுட் டைம் அண்ட் வந்து நீங்க உள்ள இருக்கிற ஆளோட மொபைல் நம்பரும் வாங்கணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அவனுக்கு தெரியும். தனித்தனி லேண்டிங் பேஜ் போடுங்க, சேம் லேண்டிங் பேஜ் தெரியுமா? மெட்டாவுக்கு ரெண்டுக்குமே தனித்தனி ஐடி இருக்கு. இட் கேன் நோ தட். ஒரு ஆட் ஐடின்னு ஒன்று இருக்குது, அந்த ஆட் ஐடி எல்லாமே நீங்க ஒரு அனாலிட்டிக்ஸ்ல வரும், இதுலயும் வரும் உங்களுக்கு. அதுல GLC ஐடின்னு இருக்கும் கூகுளுக்கு, அதே மாதிரி மெட்டாவுக்கு ஐடி இருக்கும், மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஐடி இருக்கும். அந்த ஆட் கிளிக் பண்ணி வரும்போதே அந்த ஐடின்றது வரும். ஏன்னா நம்ம GLCID அதாவது அது நமக்கு விசிபிளா இருக்காது, பட் அந்த ஐடியில தான் அது வந்து ட்ராக் ஆகும். இல்லாட்டினா வந்து எல்லாருமே வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க, இது என்னோட லீட். ஓகே, சோ கிரியேட் திஸ். இது அந்த அது வந்து உங்களுக்கு எந்த பட்டனை கிளிக் பண்ணா அதெல்லாம் எல்லாமே வெப்சைட் இல்லாத ஒரு கிளையன்ட்க்கு வெப்சைட் தான் வேணும். வெப்சைட் இல்லாட்டினா ட்ரஸ்டே பண்ண மாட்டான். ஏன்னா அதுதான் எனக்கு ஃபோன் கால்ஸ்ல அதுதான் நான் எப்படி உங்க நம்பர் எப்படி பேமெண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஏன்னா எனக்குமே வந்துட்டு ஒரு சாரி ஆர்டர் பண்றதுக்கு மட்டமான ஒரு 300 ரூபீஸ் சாரி மாதிரி இருக்கிறது நான் 1500 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி தான் நான் வெப்சைட் இருந்தா இன்னும் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அந்த கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாம் இருந்தா ஓகே சரி ஏதோ ஒண்ணு இவங்க கேட்கலாம் அப்படின்ற ஒரு இருந்தா மட்டும் தான் வாங்குறாங்க. வெறும் ஒரு டெம்போ டிராவலர் ரன் பண்றவங்க they have kept website. அந்த வெப்சைட்ல அவ எல்லா டீடைலும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இதுதான் ஃபுல் பாத்துக்கோ, பிடிச்சிருந்தா இதுதான் பிரைஸ் கூப்பிட்டு இப்போ ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் நடக்கிறோம் நல்ல விஷயம் தானே. எவ்வளவு பேர் ஏமாந்துருக்காங்க பத்தியா? பரவாயில்ல, நான் ஒரு டிஷர்ட் தான் ஏமாந்துருக்கேன். இல்ல எனக்கு டிஷர்ட் சைஸ் பத்தலன்னா அப்புறம் நான் கசல் கொடுத்துட்டேன். ரிட்டர்னும் எடுத்துக்கல, போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு அம்மா வந்து எனக்கு ஆர்டர் பண்ணாங்க மெட்டர்னிட்டி ட்ரெஸ், அதுவுமே வந்துட்டு அப்படிதான் ஆச்சு.